சின்ன பிள்ளை கை வலிக்குன்னு அழுதுகிட்டு இருக்கு. அறிவு கட்டவள எந்திரி. எதுக்கு ஜூலி அம்மா குரல்ல திட்டுற? ஜூலி ஒன்றும் பேசல, நான் தான் பேசுறேன். சீக்கிரமா எந்திரி. பூசாண்டி, யாமா சந்திரமுகி மாதிரி மேக்கப் போட்டுட்டு பயமுத்துறீங்க? என்னைய பார்க்க உனக்கு பேய் மாதிரியே தெரியுது. ஜூலி, அம்மாவை பார்க்க எப்படி உனக்கு தெரியுது? அம்மா மாதிரி தெரியுது. என்னொருக்கா அம்மாவை பார்த்து சொல்லி எப்படி இருக்குன்னு? நல்லா பார்த்தாச்சு, அம்மா மாதிரி தான் தெரியுது. உங்களை விட்டா இப்படி தான் பேசிட்டு இருப்பிய. முதல்ல எந்திரிச்சு போய் குளிங்க. அம்மா, நான் போய் குளிக்க போறேன். சரி, போய் குளிச்சுட்டு வா. என்ன மீனு, உனக்கு கட்டில விட்டு எந்திக்கணுங்க என்ன இல்லையோ? ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிச்சு போறோமா? என்ன பாரு, ஒழுங்கு மரியாதையே எந்திரிச்சு போய் குளிக்க போயிரு. அப்படி இல்லைன்னா குடத்துல இருக்க தண்ணி கொண்டு மேலே ஊற்றி விடுவேன். சரி சரி, எந்திரிச்சு போறேன். எந்திரிச்சு போறேன்னு சொல்லிட்டே இரு. கீழே இறங்கிறத முதல்ல எந்திரிச்சு போ. ஒழுங்கு ஆளுக்கு தேய்ச்சி குளிக்க. வேறைக்கின்னு குளிக்காம வந்தான்னு வச்சுக்க, அப்புறமா விளக்கு மாதிரி பிஞ்சிடும். அப்படியே போய் பூனைக்கு ஒரு கிண்ணத்துல பால் ஊற்றி கொண்டு வச்சிரு. ஜூலியை செய்ய சொல்லுங்கம்மா. நீ தானே இந்த பூனை வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கினேன். ஒழுங்கு மரியாதையா பாலை ஊற்றி கொண்டு வச்சுட்டு சுருக்கா குளிச்சு கிளம்பு வெளியே பாரு. எங்கம்மா போகணும்? இடி, கல்யாண வீட்டுக்கு போகணும். உங்க 2 பேத்துக்குமே அங்க புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்து போடுங்க. ஐ, புது ட்ரெஸ் இப்போ உடனே குளிச்சிட்டு கிளம்புறாமா? மீனு, புது ட்ரெஸ் இருக்குன்னு ஜூலிக்கிட்டேன்னு சொல்லிடு. இவ்வளோ 2த்தையும் கிளப்பி விடுறதுக்கு முந்தைய படுக்க பாடுறக்கே தாங்கலை. 2 பிள்ளைகளை வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியல. அந்த காலத்துலலாம் எப்படி தான் 10-12 பிள்ளைகளை வச்சு சமாளிச்சவளோ. சுந்தரிக்கா, எங்கே கிளம்பிருக்கிய? புது சேலை, புது பூவு, புது கொண்டை, கலக்குறிய சுந்தரியக்கா. ஏட்டி, நீ பேசுறத கேட்டால் எனக்கு வயிற்றுதான் கலக்குது. நல்லா இருக்குன்னு தானக்கா சொன்னேன், அதுக்கு எதுக்கே நீ இப்படி பேசுத? நீ நல்லா இருக்குதுன்னு கிண்டல் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியுது. கிண்டல்லாம் பண்ணலக்கா, உண்மையிலே உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது. ஆமாம், நீ நல்லா இருக்கதா சொல்லுதா, ஆனால் மீனு என்னையை பார்த்தா பேய் மாதிரி இருக்கிறதால சொல்லுதா. உண்மையிலே நீங்கள் ஹீரோயின் கணக்காக தான் இருக்கிய. நீ சொல்லுறதை கேட்டால் எனக்கு வெக்கமாக வருதுடி. இப்போ சொல்லு பெரியா, என்னையை பார்க்க எந்த படத்துக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கு? எனக்கு சரியா அந்த பட பேர் நினைவில் இல்லைக்கா, மறந்து போச்சு. படத்தோட முதல் எழுத்து கடைசி எழுத்துன்னு எதையாவது சொல்லு, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன். நல்லா எனக்கு நினைவு இருக்கு. முதல் எழுத்து சால் ஆரம்பிக்கும். சால் ஆரம்பிக்குமா? என்ன படம்னு தெரியலையே. கடைசி எழுத்தை சொல்லி நான் கண்டுபிடிச்சிடுவேன். கடைசி எழுத்து வந்து கீழே முடியும். எனக்கு சரியா தெரியலையே பிரியா. உங்களுக்கு தெரியலன்னா விடுங்கக்கா. இந்த படத்தோட பேர் சரியாக தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாரெல்லாம் சரியாக சொல்கிறீங்கிறத அப்புறமா பார்ப்போம். அவிய சொல்லதெல்லாம் இருக்கட்டும் பிரியா, உண்மையிலே நான் ஹீரோயின் மாதிரியே இருக்கேன். நம்புக்கா, உங்ககிட்ட நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன்? உண்மையிலே நீ ஹீரோயின் கணக்காக தான் இருக்கா. சரி சரி, நம்புதேன். ஆமாம், நீ என்னடி கிளம்பாம நிற்க? என்னது, எங்கே கிளம்பணும்? கல்யாண வீட்டுக்கு போண்டாமாங்க. கிளம்பாம இப்படி பேண்ட் சட்டையோடு தெரியுங்க. எங்கேக்கா கல்யாண வீடு? மறந்துட்டியா? நீ எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டியா? இன்னைக்கு எங்கே பிரியாணி, சுருக்கா கிளம்பு. ஐ, பிரியாணியா? நான் சுருக்கா ரெடி பண்ணியிருக்கேன். என்னத்தை ரெடி பண்ண போகிற? பிரியாணி வாங்கிறதுக்கு வாழையை தான் கழுவி எடுக்க போகிறேன். நீ பாலியை ஒன்றும் கழுவி எடுக்கண்டாம். முதல்ல போய் பெறப்பட்டு கவலையே பாரு. அக்கா, பிரியாணி என்ன பாரு, பாலி எடுத்துக்கிட்டு நேரத்தெல்லாம் கிடத்தாத. சரிக்கா, அப்போ நான் கவர் எடுத்துகிட்டு வரேன். என்னமா பண்ணு, ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது. என்னையே அப்புறமா திருத்து. முதல்ல உன் பிள்ளையில கிளப்பி விட வழியே பாரு. மீனு, ஜூலி, சுருக்கா கிளம்புங்க.